ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் சேஞ்சிங் vlogs. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன குக் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? நானும் அப்படி யோசித்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது தாங்க இந்த சனா பிரியாணி. வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது ஒரு 3 பேருக்காக நான் இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாசி பூ போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நான் சேம் பிரியாணி ப்ராசஸ் தாங்க. நம்ம சிக்கன் போடாமல் சன்னா போடுறோம். அரிசி வடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம சாதம் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி மசாலா எல்லாமே பிரியாணிக்கு உண்டது தான். ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம இது கூட மசாலா ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணிவிடுவோம். அதனால் கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா கையிலேயே உடச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா அது வெறும் வாசனைக்கு தான் நம்ம போடுறோம். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இன்றைக்கி மசாலா பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ரெட் சில்லி பவுட்ரு, இது ஷாஹி பிரியாணி மசாலா, இது கரம் மசாலா. இந்த மசாலா இதில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. ஏன்னா நம்ம இது வதக்கிறது தான். அப்புறமா நம்ம டம்லாம் எதுவும் கட்டல. அதனால் இந்த எண்ணெயிலேயே நம்ம இது நல்லா வதக்கிக்கலாம். இது பாருங்கள், நான் இப்போ இந்த உப்பு போடுறேன்ல, இது ஒரு 3 கிளாஸ் அரிசி. 3 கிளாஸ் எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி போடுறீங்களோ 1:2. ஏன்னா இது நம்ம சாதா அரிசி தானே வடித்து நம்ம சாதம் ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் இல்லை. இது 100 கிராம் சுண்டல் நைட்டே ஊற வச்சு ஒரு 3 விசில் விட்டு நல்லா பூ போல் சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நம்ம டம் கட்டல, இது வேகிறது தான். அந்த தண்ணி அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி நம்மளுக்கு ரொம்ப சத்து, நல்ல டேஸ்ட் இருக்கும். இதை பாருங்கள், நல்லா உதிரியாக வச்சுக்கோங்க சாதத்தை. இது பிகினர்ஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். எப்போவுமே பிகினர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஈஸியான ரெசிப்பியாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டிங் நல்லாயிருக்கும். அப்போ அடுத்தது நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிளிக் ஆகிடும். பாருங்கள், நல்ல ஃப்ளேவர், நல்ல கலர் இருக்குங்க. இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுனால நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் ரெடி பண்ணல. இதே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு, இதே தான் லஞ்சு, 2 in 1 இன்றைக்கி. நான் இது கூட ரைத்தா எதுவும் வைக்கலைங்க, பொட்டேட்டோ சிப்ஸ் தான். நீங்கள் ஒரு வேளை ஆனியன் ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.